so scared here. God damn it! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம். உங்களால் பேய்களோட உலகத்துக்கு போக முடியும், இல்லைனா உங்களால் பேயை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த மாதிரி பேய்களோட உலகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற படமானது தான் இந்த படம். அண்ட் இப்போவே நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் தரேன். உங்களில் யாரெல்லாம் லிஃப்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அவங்களாம் இந்த வீடியோவை இப்போவே ஸ்கிப் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம பேய் இருக்கா இல்லையா, பேய்களோட உலகத்துக்கு போகிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஃப்ட்டை வச்சு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லிஃப்ட்டை அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோவை இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். அது என்ன தெரியுமா? இந்த வீடியோல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்கை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா உங்களுடைய நேமை நான் அடுத்த வீடியோல சொல்லுவேன். ஆனா அந்த மிஸ்டேக்கை 1000ல் ஒருத்தரால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நீங்க அந்த ஒருத்தரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொன்னதை செய்வேன். இந்த வீடியோவை நைட் டைம்ல டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தனியா ஹெட்ஃபோன் போட்டு இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா நீங்க பயப்படுவீங்க. அப்படி பயப்பட வைக்குமா? அப்படி என்னடா படம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா த எலிவேட்டர் கேம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னால் இந்த படத்தோட கான்செப்டை நான் உங்கள்கிட்ட புரிய வைக்கணும். அப்படி இந்த படத்தோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த படமும் உங்களுக்கு புரிய வரும். இந்த படத்தில் மெயின் கான்செப்டே ஒரு லிஃப்ட் தான். லிஃப்ட்டுக்குள்ளே போனால் நம்மளால் பேயை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஒரு லிஃப்ட்டில் நம்ம போகிறது மூலியமா நம்ம வேற ஒரு டைமென்ஷனுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த படத்தில் பார்க்கலாம். நம்ம வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகிற ரூட்டு தான் இந்த பேப்பரில் இருக்கிற இந்த டிஜிட்ஸ்லாம். அப்படி நம்ம அந்த டைமென்ஷனுக்கு போகணுன்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் நேராக ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறீங்க. லிஃப்ட்டுக்குள்ளே போன உடனே நான் சொன்ன டிஜிட்டெல்லாம் 1 by 1 நீங்கள் அந்த லிஃப்ட்டில் ஃப்ளோர் நம்பரை அழுத்துறீங்க. 4, 2, 6, 2, 10, அப்புறம் லாஸ்ட்டாக 5வது. இந்த ஃப்ளோர்லாம் நீங்கள் போயிட்டு வந்து லாஸ்ட்டில் நான் சொன்ன 5வது நம்பருக்கு வந்தீங்கன்னா 5வது ஃப்ளோரில் பிளாங்காக இருக்கும். அந்த ஃப்ளோரில் நீங்கள் எக்காரணத்து கொண்டும் உங்களுடைய கண்ணை திறக்கவே கூடாது. ஏன்னா அந்த ஃப்ளோரில் தான் அந்த பேயானது அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வருமே. சப்போஸ் அந்த பேய் வந்து நீங்கள் கண்ணை திறந்து அந்த பேயை பார்த்துட்டீங்கன்னா அந்த இடத்துலயே நீங்கள் காலி ஆகிடுவீங்க. ஆனால் ஒரு வழியாக நீங்கள் அந்த 5வது ஃப்ளோரில் கண்ணையே திறக்காம அந்த ஃப்ளோரும் மூடுற வரைக்கும் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணணும். அப்படி அந்த லிஃப்ட் 1வது ஃப்ளோருக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் திரும்பி கூட பார்க்காம அப்படியே வெளியே போயிடணும். ஆனால் அந்த லிஃப்ட் 1வது ஃப்ளோருக்கு போகாமல் 10வது ஃப்ளோருக்கு போச்சுன்னா அந்த 10வது ஃப்ளோரில் அப்படியே ரெட் கலரில் இருக்கும். அந்த ஒரு ஃப்ளோர் தான் அந்த பேயோட டைமென்ஷனு. நீங்கள் எக்காரணத்து கொண்டும் வெளியே போயிடவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் அந்த பேயோட டைமென்ஷனை பார்த்து இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா திரும்பவும் நீங்கள் அந்த கேமை ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணணும். அந்த லிஃப்ட் எப்போ நீங்கள் அழுத்துற 1வது ஃப்ளோருக்கு வருதோ அப்போ தான் நீங்கள் அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே வரணும். இந்த ப்ராசஸ் நடுவில் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வெளியாளுங்க யாராவது வந்தாலோ நீங்கள் அந்த பேயை கண்ணை திறந்து பார்த்துட்டாலோ நீங்கள் அந்த இடத்துலையே காலி. இப்போ இந்த கேமை பற்றி நான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்துக்குள்ளே போயிடலாமா? இந்த படத்தோட தொடக்கமானது ஒரு பொண்ணு இந்த கேமை நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறா. அப்படி அந்த பொண்ணு போகும்போது சும்மா போகாமல் அவள் கையிலேயே அந்த நம்பர்ஸ் எல்லாமே ரூல்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறா. அவள் அந்த பேப்பரில் எழுதி வச்சிருக்கிற அந்த நம்பர்ஸ்லாம் அந்த லிஃப்ட்டில் போட்டு ஒரு ஃப்ளோராக போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஃபைனலாக 5th ஃப்ளோரும் வந்துடுறா. 5th ஃப்ளோரில் தான் அந்த பேய் வருமே. ஆனால் இந்த பொண்ணு அந்த ஃப்ளோர் மூடுறதுக்கு முன்னாலேயே கண்ணை திறந்து பார்த்துடுறா. அட இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த பொண்ணு 1ஆம் நம்பரை ப்ரெஸ் பண்ணுறா. ஆனால் இங்கே தான் நமக்கு பெரிய ஷாக்கே. அந்த லிஃப்ட் 1வது ஃப்ளோருக்கு போகாமல் நேராக 10வது ஃப்ளோருக்கு போகுது. அந்த லிஃப்ட் அப்படியே ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது. அப்போ இந்த பொண்ணு அப்படியே பயந்துகிட்டே அவள் ஃபோன் எடுத்து செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த உருவம் வர அதே சமயம் அந்த லிஃப்ட்டுமே 10வது ஃப்ளோருக்கு, அதாவது பேயோட டைமென்ஷனுக்கு போயிடுது. இந்த பொண்ணு அப்படியே வெளியே போகாம பின்னால யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னால திரும்பி பார்க்கறா. அவ்வளவுதான், அப்படியே அந்த லிஃப்ட் திரும்ப 1st ஃப்ளோருக்கு வந்துடுது. லிஃப்ட்டுக்குள்ள பார்த்தா யாருமே இல்லை. இந்த இடத்துலயே த எலிவேட்டர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ மறுபடியும் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எப்பா எத்தனை ஸ்டார்டிங் சீன்ல சரி நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சிலரை காட்டுறாங்க இல்லையா, இவங்கலாம் ஒரு யூடியூபர்ஸ் என்ன மாதிரி இல்லை எனக்கும் மேல. ஸோ இவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடணுமே, நம்மளுக்கு அடுத்த கண்டென்ட்டே இல்லையே, நம்மளுக்கு வேற ஸ்பான்சர்ஸ்லாம் யாருமே வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னடா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பா இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க கூட ஒருத்தர் வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஒருத்தர் காட்டுறாங்களே, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ நல்லா கில்லியா இருக்காரு. வந்த உடனே அட உங்களுக்கு கண்டென்ட் தானே வேணும், நான் உங்களுக்கு கண்டென்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எலிவேட்டர் கேம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை எடுத்து விடுறாரு. இந்த யூடியூபர்ஸ் டீமே இந்த பிளானை கேட்டு இது நல்லா இருக்கே, இதை நம்ம வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நம்ம யூடியூப்ல போடலாம், இது நமக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிவேட்டர் கேம் ப்ளே பண்ண ஒத்துக்கிறாங்க.
ஒத்துக்கிறாங்க. அவ்வளவுதான், கட் பண்ணா அதே அபார்ட்மெண்ட் அதே லிஃப்ட்டுக்குள்ள நம்ம யூடியூபர்ஸ் டீம் போறாங்க. போன உடனே எல்லா இடத்துலயும் கேமரா, அப்புறம் அந்த லிஃப்ட்டுக்குள்ள கேமரா எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு இந்த கேமுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. 3 பேர் வெளியே இருந்து உள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்றாங்க. அதே சமயம் இன்னொரு 3 பேர் அந்த லிஃப்ட்டுக்குள்ள அந்த கேமை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உள்ள இருக்கிற அந்த 3 பேருமே அந்த கேமை ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு காட்சியை வெளியே இருக்கிற நம்ம ஆளுங்க பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல உள்ள இருக்கிற நம்ம டீம் எல்லா ஃப்ளோருமே போயிட்டு வந்துட்டு லாஸ்ட்ல அந்த 5th ஃப்ளோருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. 5th ஃப்ளோரும் பார்க்க ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. நம்ம ஆளுங்களும் கண்ணை மூடிட்டே இருக்காங்க. அதே சமயம் இந்த இடத்துல நம்ம வெளியே இருக்காங்கல்ல 3 பேர், அவங்களுடைய மானிட்டர் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் ஆக ஆரம்பிக்குது. இதுல வேற அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி வேற வந்துடுறாரு. என்னடா இங்க ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே இருக்கிற ஆளுங்களும் ஓரமா போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. சோ உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ லிஃப்ட்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா எல்லாருமே கண்ண மூடிட்டு இருக்காங்க. லிஃப்ட்டுமே க்ளோஸ் ஆக போகுது. ஒரு வழியா லிஃப்ட்டுமே க்ளோஸ் ஆயிடுது. நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து 1 நம்பரை கிளிக் பண்றாங்க. ஆனா லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா மேல போயிட்டு இருக்கு. 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிஃப்ட் 10வது நம்பருக்கு போகும். நம்ம பார்த்தா இங்க தான் ஒரு சின்ன மிஸ்டேக்கே நடக்குது. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இந்த கேமோட ப்ராசஸ்ல தேவையில்லாம அந்த பில்டிங்கோட ஒரு மெம்பர் உள்ள வந்துட்டாரு. அவ்வளவுதான், டோட்டலா இந்த கேம் கொலாப்ஸ் ஆயிடுது. இது தெரியாத இந்த 3 பேருமே அட இந்த கேம் ஃபேக் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா இந்த கேமை பத்தி தெரிஞ்ச நமக்கு தான் தெரியும் இந்த கேமை முடிக்கலனா அந்த 3 பேருக்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இவங்க இந்த கேமை பத்தி பேசிட்டு இருக்க இந்த சவுண்ட் கேட்டு அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி, தம்பிங்களா இங்க என்னப்பா பண்றீங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்ப போவாங்களா, நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஆளுங்களும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ அன்னைக்கு ராத்திரி ஆயிடுது. அந்த லிஃப்ட்டுக்குள்ள அந்த கேமை 3 பேர் ப்ளே பண்ணாங்க தெரியுமா. அதுல ஒருத்தன் என்ன பண்றான்னா அவனுடைய வீட்டுக்கு போறதுக்காக ஸ்டெப்ஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அப்படி ஏறும்போது அந்த ஸ்டெப்ஸ் கீழே யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி தெரியுது. இவனுமே அங்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைல் போன் எடுத்து ஃபிளாஷ் லைட் அடிச்சு அங்க பாக்குறான். அப்படி பார்க்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்த அடுத்த செகண்டே இவனோட கை காலு எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி நொறுங்கி இவனோட தலை அப்படியே ஆப்போசிட்ல திரும்பி இவன் அந்த இடத்துலயே சத்து போறான். இப்போ அப்படியே அந்த இடமே அப்படியே ரெட்டிஷா மாற ஆரம்பிக்குது. அப்படி மாறி அப்படியே நார்மலா ஆகும்போது அந்த பாடியே அங்க இல்ல. அவ்வளவுதான், 3 பேர்ல ஒரு ஆள் காலி ஆயிட்டாரு. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோவை நான் எதுக்காக ஹீரோன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு காணாம போயிருக்கோம் இல்லையா, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோவே. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் டீமோட ஒரு ஹெல்ப்பா நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பாரு. பட் அவரோட பிளான் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே தன்னந்தனியா அந்த லிஃப்ட் கேமை ஆட முயற்சி பண்றாரு. முயற்சி என்ன ஸ்டார்ட்டே பண்ணிட்டாரு. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் தான் தெரியுமா, ரெட் கலர் ஷர்ட் போட்டுன்னு அவனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா அந்த நைட் டைம்ல அவன் வெளியே போறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கான். பட் அவனுக்கும் அமானுஷ்யமா தான் நடந்துட்டு இருக்க போல. அந்த நேரம்னு பார்த்து அவனுக்கு எந்த பஸ்ஸுமே வரல. இப்போ அப்படியே இவனுங்க கூட அந்த லாஸ்டா ஒரு பொண்ணுமே இருந்தாலும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள அந்த பொண்ணை தான் நம்ம காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்னமோ லேப்டாப்ல என்னமோ சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்குமே ஏதோ அமானுஷ்யமா நடந்துட்டு இருக்கு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி திரும்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கேம் படி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கரெக்டா 5th ஃப்ளோரும் வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் அவரோட கண்ணை மூடிக்கிறாரு. கடைசி வரைக்கும் திறக்கவே இல்லை. இப்போ அந்த டோரை மூடிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் 1 அழுத்தணும். ஓகேவா, அவருமே கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அழுத்துறாரு. ஆனா திரும்ப லிஃப்ட் 10th ஃப்ளோருக்கு தான் போகுது. அங்க நம்ம ஹீரோ பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வருது இது அந்த பேய்களோட டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ தன்னோட காதலியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே வெளியே போறாரு. அப்படி போய் பார்க்கும்போது அந்த இடமே ஃபுல்லா ரெட்டிஷா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ கண்ணுக்கு யாரோ தூரத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. ஹலோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட இந்த மாதிரி ஒரு பேய் நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சு துரத்திட்டே வர நம்ம ஹீரோவும் அவருடைய மூச்சை கையில பிடிச்சிட்டு நேரா அந்த லிஃப்ட்டை நோக்கி ஓடுறாரு. ஆனா இந்த நேரம்னு பார்த்து லிஃப்ட் ஒர்க்கே ஆகல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரியல் லைஃப் இருக்கு இல்லையா, அங்க நம்ம யூடியூபர்ல 2 பேரு நான் கேமராவை எடுக்க மறந்துட்டேன், நம்ம லிஃப்ட்டுக்குள்ள ஃபிட் பண்ணோம் இல்லையா அந்த கேமரா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க வந்திருக்காங்க. வந்தவங்க அதை எடுத்துட்டு போக வேண்டியது தானே. தேவையில்லாம இந்த கேமை அவங்க 2 பேர் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க மாத்தி மாத்தி லிஃப்டோட நம்பர்ஸ் எல்லாம் அமைக்கிட்டு இருக்க அதே சமயம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. லிஃப்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் உக்காண்டிருக்காரு. அதே சமயம் ரியல் வேர்ல்டுல நம்ம ஆளுங்க 5th ஃப்ளோருக்கு வராங்க. வந்து சும்மா இருக்காம அந்த பேய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து தேடிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான் போச்சு. அந்த பேய் வந்து இவங்க 2 பேரையும் கருணை கொடூரமா அங்கேயே காலி பண்ணுது. இவங்களோட உடம்பும் அந்த ஃப்ளோரை விட்டு காணாம போகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட டைமென்ஷன்ல அவருடைய இடத்துக்கு அந்த லிஃப்ட்டுமே வந்துடுது. நம்ம ஹீரோவும் சீக்கிரமா லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு பட்டனை சச்சக் 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 சச்சக்னு அழுத்துறாரு. அதே சமயம் வெளியே இருக்கிற அந்த பேயும் நம்ம ஹீரோவை நோக்கி வந்துட்டே இருக்கு.
ஆனா இந்த சமயம் பார்த்து கரெக்டா அந்த டோர் மூடிட்ட அந்த பேய் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிக்கிறாரு. ஆனா அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே அந்த யூடியூபர் டீம் வச்சுட்டு போன அந்த கேமரா இருக்கு இல்லையா, அதுல அந்த 2 பேரும் இறந்து போன எல்லா எவிடன்ஸும் அந்த கேமரால இருக்கு. அந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றாருன்னா அவருடைய போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாரு. யாருக்கு பண்றாருன்னு பார்த்தா வேற யாருக்குமே இல்ல, அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தால இதோ இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கானா இந்த எலிவேட்டர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசர்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா என்ன டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்க கரெக்டா நம்ம ஹீரோ தான் கால் பண்ணிருப்பாரு. ஹீரோ கிட்ட அந்த கால் எடுத்து பேச ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஏமா இங்க பாருமா, இந்த மாதிரி உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் இறந்து போயிட்டாங்கம்மா, அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, நீ உடனே நம்ம ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அந்த பொண்ணும் சரி நான் வரேன், நீ சீக்கிரமா அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்லிட. இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணு 2 பேருமே அந்த இடத்துக்கு கிளம்பிட அப்படியே கட் பண்ணி அந்த 3வது நபர் தான் காட்டுறாங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ள இன்னொருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு இந்த ஆளுமே இன்னும் தனியா அந்த பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்க. பஸ்ஸே இன்னும் வந்த பாடு இல்லை, இவருமே ரொம்ப நேரமா உட்காந்துட்டு தான் இருக்காரு. அப்ப அவருக்கு மேல இந்த மாதிரி அவர் கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியுது. நம்ம ஆளுமே அப்படியே அலறி அடிச்சுட்டு எங்கேயோ ஓட ஆரம்பிக்கிறாரு. நேரா ஓடி போயிட்டு ஒரு சின்ன தெருவில் நின்றுட்டு நம்ம லிஃப்ட்டுக்குள்ள இருந்த பொண்ணுகிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த மாதிரி நான் அந்த பேயை பார்த்தேன், நீ சீக்கிரமா அந்த ஆஃபீஸ் வந்துரு, நானும் வரேன், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம இந்த பொண்ணு இருக்கல இவளுமே சரி ஓகே நீ அங்கே வந்துடா, நானும் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு அவரு அப்புறம் நம்ம ஹீரோ 3 பேருமே நம்ம ஆஃபீஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இப்போ இந்த லாஸ்ட் இந்த கட்டமோட சட்டை என்ன பண்றாரு, நேரா அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு ஹோட்டல் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற சால்ட்டு மெழுகுவத்தி எல்லாமே திருடிட்டு போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆஃபீஸ் வெளியே அவங்க 2 பேருமே என்ன பேசிக்கிறாங்க, நீங்க பாருமா அந்த லிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கேமராவை பார்த்தேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட காட்ட அந்த பொண்ணுமே இந்த காட்சியெல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறா. தான் கூட இருந்த நண்பர்கள் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பயந்துகிட்டே இந்த மாதிரி இப்ப நம்மளை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லை, நான் வேணா போயிட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா நம்ம அந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நீங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, அந்த மிஸ்டேக்கை நீங்க கிளியர் பண்ணாதான் அந்த பேய் நம்மளை விட்டு போகும், நல்லா யோசி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அந்த பொண்ணுமே இப்பதான் ஒரு விஷயம் சொல்றா. ஆமா நாங்க அந்த கேமை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முன்னாடியே எங்க லிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு, அதனாலதான் இந்த கேம் வந்து ஒழுங்கா ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டார்ல அந்த கேம் நம்ம முழுசா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே அந்த கேமை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் ஆஃபீஸ் உள்ள போனா ஆஃபீஸ் உள்ள இந்த கட்டம் போட்ட சட்டை அதான்ப்பா இந்த சால்ட் மெழுகுவத்திலாம் தானே, அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்களேன், நல்லா ரவுண்டு போட்டுன்னு அதுக்கு நடுவுல குத்து வச்சுன்னு உட்காந்துக்கிறான் இந்த கட்டம் போட்ட சட்டை. என்னடான்னு கேட்டா பேய் வராதான், அடா பாவி. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணா பேய் போவாதரா, நம்ம போயிட்டு அந்த லிஃப்ட்ல இருக்கிற அந்த கேமை ஃபுல்ஃபில் பண்ணுண்டா, நீங்க அதை பாதிலேயே அதை கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கடா அந்த கேமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அந்த உள்ள இருக்கிற நபரும் இதை கேட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. அப்பதான் இந்த பக்கத்துல இருக்கிற இந்த பொண்ணும் ஒரு தியரியை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவும் அப்புறம் அந்த இன்னொரு நபர்கிட்டயும் இந்த பொண்ணு சொல்றா. அது என்னன்னா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைச்ச டீடைல்ஸ் என்ன தெரியுமா, அந்த பில்டிங்ல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆஃப்ல அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம், அந்த 4-5 பேர்ல ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்றாங்கன்னா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஃப்டோட பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதான் ரிப்பேர்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்ல அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா போட்டு லாக் பண்ணிடுறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க தான் ஒரு மிஸ்டேக்கே நடந்திருக்கு, அந்த பொண்ணை லாக் பண்ணிட்டு சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க வந்த படே இல்லை. அந்த பேஸ்மெண்ட் உள்ள இருந்த அந்த பொண்ணும் பயங்கரமா கத்திருக்கா, பயங்கரமா துடிச்சிருக்கா. அந்த வீக்கெண்ட் முழுக்க அந்த லிஃப்டோட பேஸ்மெண்ட்லயே தங்கியிருக்கா. 2 நாள் அந்த லிஃப்டோட பேஸ்மெண்ட்லயே சாப்பிடாம கத்திக்கிட்டு தன்னோட உடலை துன்புறுத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்திருக்கா. ஃபைனலா மண்டேவும் ஆக ஆரம்பிச்சுது. எல்லாருமே அந்த ஆஃபீஸ்க்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க, வந்து லிஃப்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லிஃப்டோட பேஸ்மெண்ட்ல கீழே இருந்த அந்த பொண்ணு மேல கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் அப்படியே கீழே அழுத்தி அந்த பொண்ணு பயங்கரமா துடிக்க இறந்து போயிருக்கா. இத்தனைக்கும் அந்த லிஃப்ட் அப்படியே ஸ்லோவா அழுத்தி அந்த பொண்ணை கொண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இந்த மாதிரி இவங்க பேசிட்டே இருக்க அந்த இடத்துல ஒரு பேட் வைப்ரேஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னால பார்த்தா அந்த பேய் எங்கேயோ வந்துருச்சு. நம்ம ஆளுங்களும் அப்படியே பொறுமையா பார்த்துட்டு அந்த சர்க்கிள் அந்த உப்பு சால்ட் இருக்கு தெரியுமா, அது உள்ள நின்றுட்டு இருக்காங்க. அந்த பேய் இது உள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் பார்த்து இவங்களோட நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி அந்த பேய் இது உள்ளேயும் வருது. வந்தது மட்டும் இல்லாம இந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா, அவனை அந்த இடத்துலயே கொலை பண்ணுது. அதுகிட்ட இருந்து நம்ம ஹீரோவும் அப்புறம் இந்த பொண்ணும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. நேரா ஓடி போயிட்டு அந்த லிஃப்ட்ல அந்த கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஒரு ஃப்ளோரா போயிட்டு வராங்க. இப்போ 5th ஃப்ளோரும் வராங்க. 2 பேருமே அவங்களோட கண்ணை இறுக்கமா மூடிக்கிறாங்க. அந்த ஃப்ளோரே இருட்டா இருக்கு. ஒரு கட்டத்துல டோருமே க்ளோஸ் ஆகுது. 1ஆம் நம்பரை கிளிக் பண்றாங்க. ஆனா லிஃப்ட் 10வது ஃப்ளோருக்கு போகுது, அதாவது அதோட டைமென்ஷனுக்கு. அங்க போன நம்ம ஹீரோ தன்னோட லவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பக்கத்துல இருக்கிற இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இங்க பாரு நீ வெளியே போகாத, இது அந்த பேயோட சூழ்ச்சியா இருக்கும், நீ திரும்ப உள்ள வந்துரு, நம்ம இந்த கேம்ல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு நம்ம ஹீரோவும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. அந்த பேய்
இவங்கள விட மாட்டுது. இவங்க எந்த டிஜிட் நம்பர் அழுத்தினாலும் இவங்களோட லிஃப்ட் 5th ஃப்ளோருக்கே வந்துட்டு இருக்கு. திரும்ப இவங்க 2 பேருமே கண்ணை மூடிக்கிறாங்க. அந்த லிஃப்ட் உள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. அந்த டோருமே க்ளோஸ் ஆகுது. அப்போ இந்த பொண்ணோட காதுல நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்களுடைய குரல் கேட்க, அதை கேட்டு இந்த பொண்ணுமே கண்ணை திறந்துற. அவ்வளவுதான், அந்த இடத்துலயே இந்த பொண்ணுமே அந்த இடத்துல இறந்து போறா. அவ்வளவுதான். கட் பண்ணா என்ன திரும்ப நடக்குது, ரியல் லைஃப்ல அந்த லிஃப்ட்டுக்குள்ள யாருமே இல்ல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பேய்களோட டைமென்ஷன்ல காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருக்காரு. வெளியே பார்த்தா நம்ம ஹீரோவோட காதலி வெளியே தான் நின்னுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த படத்தோட முடிவை நம்ம கையிலேயே கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோ தொடர்ந்து அந்த பேய் கூட விளையாடிட்டே இருக்காரா, இல்லனா நம்ம ஹீரோ அந்த பேயோட டைமென்ஷன்ல தன்னோட லவ்வர் கூட வாழ்ந்துட்டு இருக்காரா, இல்ல நம்ம ஹீரோ அந்த பேய் கிட்ட மாட்டி இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட முடிவை நம்ம கிட்டே கொடுத்து இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அதே பில்டிங்ல அதே லிஃப்ட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இப்போ நடந்திருக்கு இல்லையா, நம்ம ஹீரோ டீம் யூடியூபர்ஸ்லாம் இவங்க இந்த மாதிரி இந்த லிஃப்ட் கேம் விளையாடி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் முழுக்க பரவிடுச்சு. அதை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் பொண்ணு லைவ் கேம்ல வீடியோ எடுத்துக்கிட்டே அந்த லிஃப்ட்டுக்குள்ள வரா. வந்து இந்த மாதிரி இந்த கேமை நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல இருக்கிற நம்பரை அழுத்துறதுக்குள்ளேயே இந்த பொண்ணு அங்கேயே காலி. அவ்வளவுதான், இனி இந்த கேமை யாரும் ட்ரை பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. யாருக்கு தெரியும் இந்த கேம் ரியலா ஒரு ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பட் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. எப்படி இருக்கு இந்த படம்? ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி இருக்குல்ல? ஆமா, இந்த படமே 1.5 hour தான். நான் சொன்னல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டல, அதுக்கான ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கலன்னா நானே சொல்லிடுறேன், ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, நான் சொன்னல இந்த படத்துல நம்ம படத்தோட ஹீரோ அப்புறம் நம்ம படத்தோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம ஹீரோவோட லவ்வரே கிடையாது, அது நம்ம ஹீரோவோட சிஸ்டர். அதனாலதான் நம்ம ஹீரோ படாத பாடுபட்டிருப்பாரு. நான் இந்த ஆன்சரை சொல்றதுக்கு முன்னால நீங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய நேம நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன், அதாவது நானே சொல்லுவேன். இப்போ இந்த வீடியோ பார்த்து இந்த கதைலாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னு எதனா சொல்லி என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. புதுசா நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம போவாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மெயினா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு போங்க. இதே போல நிறைய படங்கள் உங்களுக்காக நான் வச்சிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்ண வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன். இது உங்க சினிமா மச்சி. டடா.